சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு மனிதனுக்கு எப்பொழுது தெரியுமா அவனுக்கு நல்லபடியாக வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றும்? அவனுடைய மூளையானது மிக மிக அமைதியாக இருக்கும்போதுதான், அவன் மனமானது மிக மிக சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான். புரிகிறதா? ஆனால் உன் மூளையோ மனமோ எந்த ஒரு நிலையாக இல்லை, வெறும் கலக்கமாகவே தான் இருக்கின்றது. உன்னுடைய மனமும் மூளையும் மிக மிக பாதித்துள்ளது. ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்த பிரச்சனைகள், அப்படி யாரை நம்பினாயோ அவர்கள் விட்டு சென்றார்கள். உன் கையில் இருந்த அனைத்து பணங்களும் அவர்களுக்காகவே போனது. இப்பொழுது அவர்கள் உன்னை விட்டு போனதற்கு அப்புறம் என்ன செய்வது என்று தெரியாமல் நீ தடுமாறி நிற்கிறாய். என்னுடைய குழந்தையே, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எப்பொழுதும் மூளையையும் மனதையும் நிலையாக வைத்துக்கொள். யாரோ ஒருவன் உன்னை விட்டு போய்விட்டான் என்பதற்காக மனதை ஒரு நாளும் விட்டு விடாதே. உன்னுடைய மனமானது எப்பொழுதும் நிலையாகத்தான் இருக்க வேண்டும். உன் பேச்சை மட்டுமே கேட்க வேண்டும். நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடும் தைரியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வர வேண்டாம். எப்பொழுதுமே விட்டு போனவனையும் நம் கையை விட்டு போன சில விஷயங்களையும் நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்கக்கூடாது. நாம் எல்லோர் மத்தியிலும் தைரியமானவள் என்று தான் நிரூபிக்க வேண்டுமே தவிர ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு இருப்பது சரியான ஒரு பழக்கம் அல்ல. உன் மனமோ மூளையும் இப்பொழுது சுறுசுறுப்பாக இல்லை, ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இது அனைத்தையும் விட்டுவிட்டு உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு கவலையையும் நினைத்து கலங்காதே. நீ இப்பொழுதே செய்யும் சில விஷயங்கள் தான் உன் எதிர்காலத்தில் உனக்கு வெற்றியை தருமே தவிர, எதிர்காலத்தில் செய்து கொள்ளலாம் என்று நீ நினைக்கும் பொழுது வாழ்வில் உனக்கு எந்த ஒரு விஷயமும் வெற்றியாக இருக்காது. இன்று விதைத்தால்தான் நாளை அது மரம், நாளை விதைத்தால் அது மரம் அல்ல, அது செடிதான். இப்பொழுது உனக்கே நேரம் வந்து விட்டது என்பது உனக்கு நன்றாக தெரிகிறது. இப்பொழுது இதை உபயோகப்படுத்திக்கொள். மனதை அமைதியாக வைத்துக்கொள். யாருக்கும் எப்பொழுதும் அடிமையாக இருக்காதே. உனக்கு என்ன செய்ய பிடித்திருக்கிறதோ அதை செய். வாழ்க்கையில் வளமுடனும் நலமுடனும் வாழ பழகு. எல்லா நேரமும் சோர்ந்து அமைதியாக உட்கார்ந்து எல்லா நேரமும் யாரும் தூக்கிவிட மாட்டார்கள். நீதான் உன்னை கட்டி கொடுத்து எழுந்து உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். சில சமயம் நமக்கு சோர்வாக இருக்கும். எவ்வளவோ நம்பினோம், எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டது, அனைவரும் ஏமாற்றி விட்டார்கள் என்று தோன்றும். ஆனால் அப்பொழுது சொல்லிக்கொண்டே இரு, நமக்காக நாம் இருக்கின்றோம், நிச்சயமாக நம் வாழ்க்கை நாம் காப்பாற்றுவோம் என்ற நம்பிக்கை நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வுலகில் மற்றவன் சொல்லும் ஆறுதலை விட நமக்குத்தானே சொல்லும் ஆறுதல்கள் மட்டும்தான் நிலையானது, உறுதியானது. மற்றவன் சொல்வான், ஏதோ சொல்வான், ஆனால் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் ஆறுதலும் நீ எடுக்கும் முடிவு மட்டுமே நிலையானது. எல்லா இடத்திலும் உனக்கு துணை நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.